அடுத்த காளியம்மாளுடைய நகர்வு எந்த கட்சியை நோக்கியதா இருக்க போகுது? தமிழ் தேசிய அரசியல் பணியை தொடர்வேன் என்று காளியம்மாள் சொன்னதற்கு பின்பு அவர் வேறு அரசியல் கட்சிகளுக்கு இப்பொழுது உடனடியாக போவார் என்று சொல்ல முடியாது. காளியம்மாள் தன்னை ஒரு தனித்த ஒரு கட்சியாக ஒரு அமைப்பாக உருவாக்கி செயல்படுவதற்கு தான் அவர் விரும்புகிறார். சீமானுக்கு போட்டியா அவர் தமிழ் தேசியமா? ஆமா, சீமானுடைய கட்சி கரைந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் தேசிய கோட்பாட்டை வேறொரு வடிவத்தில் எடுத்து செல்வது என்கிற ஒரு திட்டம் அவருக்கு இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. தாவேகாவும் சரி, திமுக சரி, அதிமுக 3 பேருமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க காளியம்மாள் கிட்ட அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எடுத்த எடுப்பிலேயே பெரிய பொறுப்பு கேட்கிறவங்க நாளைக்கு எவ்வளவு நாள் நீடிப்பாங்கன்னு தெரியாது. பல அரசியல் கட்சிகளிலே அவர் வைத்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. அப்படி என்ன கோரிக்கை வைத்தாங்க? கோரிக்கை எனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது மாதிரியான கோரிக்கைகளை எடுத்த எடுப்பிலேயே வைக்கிறாங்க. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை தனக்கு பிறகாக வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதற்காக சீமானுக்கு நினைக்கிறீங்க நீங்க? தன்னம்பிக்கை இல்லை. சீமான் முறையாக அரசியலிலே பயிற்சி பெற்று படிநிலையில் வளர்ந்த தலைவர் அல்ல. ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் ஒரு தலைவராகிறாரே தவிர திட்டமிட்டு ஒரு தலைவராகல. தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கயல்விழியை பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும், அதனுடைய போட்டியாளராக காளியம்மாள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பிசுரை தட்டி விட்டுன்னு அவர் சொன்னதாக. வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலக போறாங்க அப்படிங்கிற செய்திகள் கடந்த சில மாதங்களாகவே உலா வந்துகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக காளியம்மாளே விலகலை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த விதமான விலகலுக்கான காரணமும் குறிப்பிடலை, ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கல. காலத்தோட சூழல், பல வேதனைகளோட வழிகளோட இங்கேருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த காளியம்மாளுடைய நகர்வு எந்த கட்சியை நோக்கியதாக இருக்க போகுது? தமிழ் தேசிய அரசியல் பணியை தொடர்வேன் என்று காளியம்மாள் சொன்னதற்கு பின்பு அவர் வேறு அரசியல் கட்சிகளுக்கு இப்பொழுது உடனடியாக போவார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களில் தீவிரமான தமிழ் தேசிய பற்றாளர்கள் என்று தங்களை நம்புகிறவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி, பண்ருட்டி வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேல்முருகனுடைய கட்சியில் தான் பெரும்பகுதி சேர்ந்திருக்கிறார்கள். மிக குறைவான பேர் தான் திமுகவிற்கு வந்திருக்கிறார்கள். திமுகவுக்கு வந்தவர்கள் ஒரு தனிப்பட்ட ஆளுமைகள் சார்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க, சில பகுதி சார்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. பெரும்பான்மை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தான் இருக்கிறாங்க. அங்குதான் அவர் போவார் அப்படின்னு அதற்கான பேச்சுவார்த்தையை அவர் நடத்தினார் என்று ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் மீனவர் அமைப்புகளோடு, தமிழ் தேசிய சில உறவுகளோடு அவர் ஒரு தனியான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு காளியம்மாள் தன்னை ஒரு தனித்த ஒரு கட்சியாக ஒரு அமைப்பாக உருவாக்கி செயல்படுவதற்கு தான் அவர் விரும்புகிறார். சீமானுக்கு போட்டியா அவர் தமிழ் தேசியமா? ஆமாம், சீமானுடைய கட்சி கரைந்து கொண்டே இருக்கிறது. மண்குதிரை ஆற்றிலே இறங்கியது போல அது கரைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதற்கு மாற்று ஏற்பாடுகள்னு ஒன்று உண்டு. எப்பவுமே எந்த அரசியல் கட்சியிலையுமே யாராவது ஒரு தலைமை மீது உங்களுக்கு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த தனிப்பட்ட நபர் மீதான அந்த குறைபாட்டை நீக்குவதற்கு அந்த தத்துவத்தை காலி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் புரிதலுக்காக சொல்கிறேன். திராவிடர் கழகத்தோடு முரண்பட்டு சில பேர் வெளியில் போகிற போது பெரியார் சிந்தனை உள்ளவர்கள் அதே பெரியார் சிந்தனையை ஏற்றுக்கொண்டு அவங்க ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க. அப்போ அங்கு யாரை அவங்க நிராகரிக்கிறாங்கன்னா அந்த அமைப்பின் தலைவராக இன்றைக்கு இருக்கிறவரை நிராகரித்து விட்டு தன்னை தலைவராக அமைத்து கொண்டு வேறொரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதே மாதிரி நிறையா உண்டு. தன்னை தலைவராக அறிவித்து கொண்டு இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தத்துவம் ஒன்றா தான் இருக்கும். உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள்ன்ற மாதிரி பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமையை மீட்பது அதுதான் அவங்களுடைய கோட்பாடாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய பாதை வேறு வேறாக இருக்கும். அதனால தான் சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது, பல கட்சிகள் இருக்கிறது. அதனால் தமிழ் தேசிய கோட்பாட்டை வேறொரு வடிவத்தில் எடுத்து செல்வது என்கிற ஒரு திட்டம் அவருக்கு இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஒரு பக்கம் பல அரசியல் கட்சிகளிலே அவர் வைத்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. அப்படி என்ன கோரிக்கை வைத்தாங்க? கோரிக்கை எனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது மாதிரியான கோரிக்கைகளை எடுத்த எடுப்பிலேயே வைக்கிறாங்க.
எப்பொழுதுமே என்னென்னா சிறிய அரசியல் கட்சிகளில் பெரிய பொறுப்பு வழங்கிடுவாங்க எடுத்தோடனே. ம். நீங்கள் சிறிய அரசியல் கட்சிகளாக இருக்கிறவங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாநில செயலாளராக இருப்பாங்க. ம். அதில் ரொம்ப கடைசி பதவியே மாவட்ட செயலாளர் தான். ம். கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள்லாம் வந்து பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க சில கட்சியில். ம். சிறிய கட்சிகளுக்கான அடையாளங்களே அதெல்லாம். பெரிய கட்சியில் எப்படின்னா எடுத்த எடுப்புலையே பெரிய பொறுப்புக்கு போகவே முடியாது. இப்போ வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு சிறிய கட்சியில் ஒருத்தர் கொள்கை உறப்பு செயலாளர் இருக்காருன்னா பெரிய கட்சியில் இணைகிற போது அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு துணை செயலாளரோ தலைமை கழக பேச்சாளர் தான் கொடுப்பாங்க. ம். பெரிய அமைப்பு ரீதியான அங்கீகாரம் தர மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியில் மிக நீண்ட காலமாக பல பேர் பயணித்து கொண்டே இருப்பாங்க. பல பேர் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கோச்சிக்கிடுவாங்க. என்ன ஒரு கட்சியிலேருந்து முரண்பட்டு வெளியில் வந்த முத நாளே வந்து கட்சியில் வந்து மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க, ம். முதன்மை பொறுப்பு கொடுக்குறாங்க, அதிகார ரீதியான பொறுப்பு கொடுக்குறாங்க ஆனா அப்படிங்கிறத ஏற்க மாட்டாங்க. மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு தானே இப்போ பெரிய கட்சியில கூட நிறைய அங்கீகாரம் கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு பாணி மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய வெற்றி பெற்ற காலத்தை மட்டுமே கணக்கில் வைத்துக்கொண்டு அப்படி சொல்கிறோம். இப்போ சேகர்பாபு போன்றவர்கள் வந்து அதிமுகவிலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா எடுத்த எடுப்புலேயே அமைச்சர் ஆக்க மாட்டாங்க. அவரை முதல் கட்டமாக கட்சியினுடைய பொறுப்புகளை வேலை செய்ய சொல்லுவாங்க, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவாங்க. படிநிலையில் தான் கொண்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எடுத்தவுடனே ஒரு பெரிய பொறுப்புக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற நடைமுறை எங்குமே வந்து கிடையாது. அப்படி யாரையாவது அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அவரை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த பகுதி சார்ந்த செல்வாக்கு இருக்கிறது, சமூக செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது, அவருக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, வாக்கு வங்கி இருக்கிறவங்களுக்கு உடனடி சாத்தியங்கள் இருக்கிறது. மற்றபடி செயல்பாட்டாளராக இருந்தால் அதே மாதிரி செயல்பாட்டாளர்கள் வந்து இப்போ திமுகவில் போய் ஒருத்தர் பேச்சாளர் ஆச்சாருன்னா அது பேச்சாளர் இல்லாத கட்சி. அது அங்கே பெரிய பெரிய கடல் திமிங்கலங்கள்லாம் இங்கே இருக்கும். அவங்களில் ஒரு ஆளாக தானே இருக்க முடியும். சிறிய கட்சியில் என்ன இருக்கும்னா பேச்சாளர்கள் வந்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க. 4-5 பேர் இருப்பாங்க பேச்சாளர்கள், மொத்தமே ஸ்டார் பேச்சாளர். அதில் ஒரு ஆளாக வர்றது ஈஸி. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளம் பெறுகிற வரைக்கும் ஒரு சிறிய கட்சியில் சில பேர் இருந்துட்டு அடையாளம் பெற்றதற்கு பின்பு பெரிய கட்சிக்கு போவாங்க சில பேர். இப்போ அடையாளம் கிடைச்சிருச்சுல காளியம்மாள் அவர்களுக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனா தாவேக்கால சேரும் போதே அன்றைய தினமே வந்து அவங்களும் சேர்றாங்க. சிட்டியா நிர்மல்குமார்லாம் சேரும்போது அன்னைக்கு காளியம்மா வராங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்படி எதுவும் சேரல. தாவேக்காவும் சரி, திமுக சரி, அதிமுக 3 பேருமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க காளியம்மாள் கிட்ட அப்படின்லாம் சொல்லப்படுது. காளியம்மாள் கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலை. காளியம்மாள் தான் பேச்சுவார்த்தை நடத்தினதா தகவல் சொன்னாங்க. அதாவது எடுத்த எடுப்புலையே பெரிய பொறுப்பு கேட்குறவங்க வந்து நாளைக்கு எவ்வளோ நாள் நீடிப்பாங்கன்னு தெரியாது. அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் ஒருத்தருடைய நம்பகத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. வேறு கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு வேறு ஏதாவது ஹிட்டன் அஜெண்டா இருக்குமோ, வேறு ஏதாவது மறைமுக திட்டத்திற்காக உள்ளே வர்றாங்களோ, அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் எந்த பெரிய அரசியல் கட்சியிலையுமே யாரையுமே முதன்மைப்படுத்தவே மாட்டாங்க. தொடக்க நிலையில் வச்சு படிநிலையிலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போவாங்க. எடுத்த எடுப்புலையே முக்கியத்துவம் பெறுவது அப்படின்னு ஒரு இடத்த வந்து அடையவே முடியாது. அதனால தான் ரொம்ப பேர் தன்னையே தலைவர்களாக அறிவித்து கொண்டு யாருடைய தலைமைக்கு கீழே என்னால் செயல்பட முடியாது என்பதற்கான மனநிலையில் பல பேர் இருக்காங்க. கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இன்னொரு கட்சி தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க அதே மாதிரி அவங்களுடைய அந்த விலகல் குறித்த விளக்கம் குறித்த அந்த கடிதத்திலையுமே கடைசியில் வந்து தமிழ் தேசியத்தை விதைக்கும் பயணம் என்றது தொடரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் வழக்கம் போல் அந்த மேடைகளில் முழங்குவாங்க இல்லையா, நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி தான் அதை முடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குறப்போ தமிழ் தேசியம் சம்பந்தமான ஒரு பயணத்தையே தொடருவாங்கன்னா நீங்கள் குறிப்பிடுற மாதிரி தனி கட்சியா இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடிய வேறு எதுவும் இயக்கங்களில் சேர போகிறாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது ராஜீவ்காந்தி போன்றவர்கள், கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுகிற போது சீமான் மீது நம்பகத்தன்மை யாருக்குமே குறையாமல் இருந்தது. ஏற்கனவே தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு அல்லது உலகத் தமிழர்களுக்கு மத்தியில், ஈழத்தமிழர்களுக்கு மத்தியில் சீமான் மீது எந்த அதிருப்தியும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா, காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் காளியம்மாள் மீது பல பேருக்கு வந்து பரிதாப உணர்ச்சியும், அவங்கள வந்து ஏன் அந்த கட்சி கைவிடுகிறது என்கிற அறம் சார்ந்த பரிதாப உணர்ச்சியும், சீமான் ஏன் இப்படி அத்துமீறி நடந்துக்கிறாரு, ரொம்ப அட்டூழியமாக வந்து மோசமான முறையில் வந்து நடவடிக்கை இருக்காரு, அவருடைய நடவடிக்கை சரியில்லை என்று அவர் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது. உலகத்தமிழர் மத்தியில். ஆமாம், உலகத்தமிழர்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் நிலவுது. அப்போ இந்த இடத்துல காளியம்மாளை வந்து ஒரு மாற்று தலைமையாக முன்னிறுத்துவது, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து உங்களுக்கு பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப அரிதினும் அரிதானது.
ஊடகத்திலே பெண்கள் குறைவு. தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து விவாதம் நடத்தக்கூடிய நெறியாளர்களில் கூட பெண்கள் குறைவு. மிக குறைந்த அளவில் தான் துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருக்காங்க. சாதாரணமாகவே குடும்பங்களில் வந்து என்னென்னா பெண்கள் வந்து செய்தி சேனலே பார்க்க மாட்டாங்க, அரசியல் படுத்தப்படாமல் இருப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, செய்தி பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஆண்களுக்கான உலகம்னு பல பேர் நம்புகிறாங்க. பஞ்சாயத்துக்கு வந்து ஆம்பளையை தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, பொம்பளை அந்த இடத்துக்கு போகக்கூடாது, பெண்கள் போகக்கூடாத இடம், டாஸ்மார்க்குக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி பெண்கள் போகக்கூடாத இடங்களில் ஒன்றாக ஒரு பஞ்சாயத்து போர்டு சபை வரைக்கும் இருக்குது. பெண்களுக்கு ஒரு பக்கம் இடஒதுக்கீடு கொடுத்தாலும் கையெழுத்து போடுற இடத்துல பெண்கள் இருப்பாங்க, அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல ஆண்கள் கணவர் இருப்பார் அங்கே. அப்போ பெண்கள் அரிதினும் அரிதாகத்தான் அரசியலுக்கு வர்றாங்க. அதில் சில ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. சில நேரம் என்ன ஆகும்னா பெண்களை மையப்படுத்தி அரசியல் செய்கிற போது பெருவாரியான ஆதரவு பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் ஜெயலலிதா போன்றவர்களுக்கு திமுக அவர்கள் மீது வைத்திருந்த மிக மோசமான விமர்சனங்கள், அன்றைய ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு சில பேர் பேசுனாங்க. அன்றைய காலத்தில் சினிமா நடிகை தானங்கிற அடிப்படையில் ஒரு நாளாந்திர பேச்சாளர்கள்லாம் பேசுனாங்க. அதெல்லாம் பின்னாடி என்ன ஆகி போச்சுன்னா அவங்க மீது அனுதாபமாக மாறிவிட்டது. அதனால் பெண்கள் தலைமை ஏற்கிற போது சில நேரம் என்ன ஆகுனா அது கூடுதல் ஆதரவை பெற்றுத்தரக்கூடிய நிகழ்வாகவும் மாறிடும். அதனால் காளியம்மாள் வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு பெண். ஏன்னா ஈழ அரசியலை பொறுத்தவரையில் பெண் விடுதலை புலிகள்லாம் உண்டு. அதனால் அவங்க அந்த கலாச்சாரத்திலிருந்து பார்க்குற போது ஒரு பெண் வந்து சிறப்பாக பேசுகிறாங்க, சிந்திக்கிறாங்க, அவங்க களப்பணி செய்கிறாங்க, அவங்க ஏற்கனவே மீனவர் அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு ரொம்ப சாதாரண பின்புலத்துலேருந்து வர்றாங்க. அப்போ சீமானோடு ஒப்பிடுகிற போது காளியம்மாள்கிட்ட ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் பின்புலமாக இருந்தால் ஒரு அமைப்பு நடத்துறது அவங்களுக்கு எளிதானது தான். ஒரு அமைப்பு நடத்துறதுக்கு, ஒரு இயக்கம் கட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கான ஒரு ஆதரவு படையோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேக்கப் பின்னணியும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இருப்பதாகத்தானே சீமானை குற்றச்சாட்டு சொன்னார். நீ உனக்குன்னு ஆள் சேர்க்குற, நீ வந்து பணம் கொடுக்குற, செல்ஃபோன் கொடுக்குற அப்படின்னா அந்த ஆடியோவில் வந்து காளியம்மா ஒரு பிசுறு தட்டி விட்டுரு அப்படின்னு சொன்ன ஆடியோவில் நீங்கள் கேட்டீங்கன்னா தனக்குன்னு ஒரு அணி சேர்க்கையை உருவாக்குறாங்க அவங்க என்பது மாதிரியான குற்றச்சாட்டையும் சீமான் முன்வைத்திருந்தார். மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு பெண் தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு என்று கட்சி விதிகளிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அந்த பெண் யார் என்று வருகிற போது காளியம்மாளுக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது, கட்சிக்காக குரல் கொடுக்குறாங்க, களப்பணி செய்கிறாங்க, ஊராக பயணம் செய்கிறாங்க என்று ஒரு பேச்சுவார்த்தை வருகிற போது தான் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கையல்விழியை வந்து பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் குடும்பத்திலே வந்து சீமானுக்கு இருந்ததாகவும் அதற்கு ஒரு போட்டி வேட்பாளராக அதனுடைய போட்டியாளராக காளியம்மாள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பிசுரை தட்டி விட்டுன்னு அவர் சொன்னதாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய சகாக்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற போது ஏற்கனவே தலைமையினுடைய ஒரு முக்கியமான பொறுப்புக்கு தடா சந்திரசேகருடைய மறைவுக்கு பின்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு வந்து காலியாக இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கு வந்து ஒரு பெண் தான் வந்து நியமிக்கப்பட வேண்டும்லாம் ஒரு கருத்து வந்தபோது கயல்விழி பேர் தான் முதன்மையாக பேசப்பட்டது. இப்போ சீமானுடைய கருத்தியல் ரீதியாக எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வெளில போயிட்டாங்க. ஜெகதீச பாண்டியன்லேருந்து பல பேர் கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன்லேருந்து மாவட்ட செயலாளர் ராயப்பன்லேருந்து வரிசையாக போயிட்டே இருக்காங்கல்ல. அப்போ கருத்தியல் ரீதியான ஆட்கள் யாருமே இனிமேல் கட்சியில் கிடையாது. அவங்கள பூராமே வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவர் என்ன பேசினாலும் கைதட்டுறதுக்கான ஆளுங்க இருக்காங்கல்ல. வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு கூட்டம் இருக்காங்கல்ல, அந்த கூட்டம் மட்டும்தான் அவர் கூட வச்சுருக்கிறார். அப்போ அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வருகிறதா, பக்கத்தில் 4-5 பெண்களை உட்கார வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறது திட்டமிட்டு என்று அவர் ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் அவர் ஒரு போலி அரசியல்வாதி, ஒரு போலி தமிழ் தேசியவாதி, நல்லா சீமான் வீழ்த்தப்பட வேண்டியவர் என்று கருதுறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க திராவிட இயக்கத்துக்கு போக வேணாம், சீமானுக்கு கொடுத்த ஃபண்டை வந்து நிதி ஆதாரத்தை வந்து நம்ம காளியம்மாளுக்கு கொடுத்து தமிழ்நாடு முழுக்க அவங்க பிரச்சாரம் செய்யட்டும், மேடைகள் போடட்டும், இந்த கருத்துக்களை பரப்பட்டும், தமிழ் தேசிய கருத்துக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அணியாக அவங்க மாறட்டும் அப்படின்னா அந்த கருத்தோட யாருக்கு உடன்பாடு இருக்கிறதோ அவரோட கூட்டணி வச்சுக்கலாம். நாளைக்கு வேல்முருகன் மாதிரி ஒருத்தர் தமிழ் தேசிய மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னா கூட்டணி கட்சி சார்பாக போய் கலந்துக்கிறலாம் என்று ஒரு அமைப்பு மக்களை திரட்ட முடிகிறதா அப்படின்னு ஒரு பரிசோதனை முயற்சியை வந்து அவங்க பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பதாக தகவல் வருகிறது.
சீமான் பத்தியும் அவங்க கட்சி பத்தியும் பொதுவா எல்லாராலையும் வைக்கப்படுற குற்றச்சாட்டு, நாம் தமிழர்ல சீமான் அவரை தவிர யாரையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாரு, வளர விட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்கள தாண்டியும் ஒரு முகமா வந்து அந்த தடைகள் எல்லாம் தாண்டியும் கலையம்மாள் வளர்ந்துட்டாங்க. அது சீமானுக்கு பிடிக்கல. அதனால களை எடுக்கணும், பிசிற தட்டணும்னு சொன்னாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அவருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவதில் உடன்பாடு கிடையாது. ம். இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களாக அந்த அம்பேத்கரிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய களப்போராட்டங்களிலே பங்கு பெறக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக ஒரு வரிசை ஒரு 10 பேரை தயார் பண்ணி வச்சிருக்கிறார். வன்னியரசு, பாவரசு, சிந்தனை செல்வன், ரவிக்குமார், கௌதம சன்னா அப்படி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார்ல. அது மாதிரி நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் சீமான் செயல்படாத காலகட்டத்தில் கூட அந்த சித்தாந்தத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் செயல்படுத்துவதற்கு ஒரு தகுதியான ஆட்கள் இவங்கெல்லாம், ஆளுமை மிக்கவர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு வரிசையில் வந்து ஒரு படை தளபதிகளாக நிறுத்தக்கூடிய ஒரு ஆட்களை உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அண்ணா என்ன செய்தாருன்னா, தான் மட்டுமே மேடையில் பேசலை, தன்னுடைய தம்பிகள் பல பேரை ஆளுமை மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக வளர்த்தெடுத்தார். இப்போ அவருக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஒரு மரணம் ஏற்படுகிற போது திராவிட இயக்கம் தீர்ந்து போகலை. அண்ணாவின் தம்பிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய பல பேர் இருந்தாங்க. அதில் ஒருவராக இருக்கக்கூடிய கலைஞர் தலைவராயிட்டார். நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், ஒரு பெரிய நாஞ்சில் மனோகரன், இது ஒரு பெரிய வரிசை இருந்தது. அதனால் அந்த கட்சி வந்து நின்று போகலை ஒரு இடத்துல. தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்னு கண்ணதாசன் சொல்லுவார். அப்போ யார் வேண்டுமானாலும் தலைவர்கள் மாறலாம், கோட்பாட்டை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கு ஒருவர் இருந்து கொண்டே இருக்கணும். அவங்க கொஞ்சம் மக்கள் வசீகரமாக இருந்தால் எளிது, இல்லைன்னா கொஞ்சம் போராடி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கருத்து, அவ்வளோதானே தவிர அப்போ அந்த கருத்தியலை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்பதற்கு, அடுத்தடுத்த காலகட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு ஆட்களை தேர்வு செய்கிறதானே. காலம் யாருக்காகவும் காத்திருக்கார். நீங்கள் நைட்டு 8:45 9 மணிக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் நீங்கள் ஏறலைங்கிறனால அந்த ரயில் போகாமல் இருக்காதுல்ல. நீங்கள் உரிய நேரத்துக்கு போகலைங்கிறக்காக விமானம் பறக்காமல் விட்டுருமா? அப்படி இல்லைல்ல. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை தனக்கு பிறகாக வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதற்காக சீமானுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? தன்னம்பிக்கை இல்லை. சீமான் வந்து முறையாக அரசியலிலே பயிற்சி பெற்று படிநிலையில் வளர்ந்த தலைவர் அல்ல. அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் ஒரு வசனகர்த்தா, அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளராக பெரியாரிய மேடைகளில் வலம் வர்றாரு. அவர் பெரியாரிய மேடைகளின் வழியாகத்தான் ஈழ அரசியலையும் கற்றுக்கொள்கிறாரு. அப்படி பேசுகிற போது எதிர்பாராத விதமாக ஈழத்திலே ஒரு இறுதி யுத்தம் நடந்து கொத்து கொத்தாக தமிழர்கள் வந்து சாகிற போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய மனப்பதட்டமும் ஒரு கொந்தளிப்பும் ஒரு ஆவேசமும் இருந்தது. அந்த கோபத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அவர் நகர்ந்துட்டார். ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் அவர் தலைவராகிறாரே தவிர திட்டமிட்டு அவர் தலைவராகலார். இப்போ அவருக்கு பயிற்சி கிடையாது. ஒரு ஒன்றிய செயலாளர் என்ன வேலை செய்வார், ஒரு கிளைக்கழகத்தில் என்ன வேலை நடக்கும், ஒரு எப்படி வந்து ஒரு போராட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, எப்படி ஆட்களை ஒருங்கிணைக்கக்கூடியவங்க செய்வாங்க, எப்படி பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, எப்படி மாநாடு நடத்துவாங்க, எப்படி வந்து சட்ட மறுப்பு இயக்கங்கள் நடத்துவாங்க, எப்படி கைது செய்யப்படுவாங்க, வழக்கில் மாட்டினா எப்படி அது விடுதலை செய்வாங்க, இதுக்கெல்லாம் ஒரு அரசியலில் ஒரு அனுபவமோ ஒரு பயிற்சியோ ஒரு முன்னேற்பாடோ இருக்கணும். சில கட்சியிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனையான நேரத்தில் ஒரு 10 பேர், நீங்கள் எத்தனை பேர் சிறைக்கு போக தயாராக இருக்கீங்க அப்படின்னு கட்சி கூட்டத்தில் கேட்பாங்க. கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம், கலந்தாய்வு கூட்டம்லாம் நடத்துகிறாங்கல்ல, அவங்க கேட்பாங்க, இந்த சட்டம் தவறான சட்டம், இப்போ புதிதாக மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வர்றது தவறான கருத்து, இதை எதிர்த்து நம்ம வந்து சட்ட நகலையெல்லாம் எரித்துட்டு நம்ம சிறைக்கு போனோம். நம் தோழர்கள் வந்து இன்றைக்கி இந்த கல்யாண மண்டபத்தில் கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் 500 பேரில் எத்தனை பேர் சிறைக்கு வர்ற தயாராக இருக்கீங்க, எத்தனை மாதங்கள் சிறையில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மன உறுதி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி பயிற்சியிலிருந்து ஒரு தலைவர் உருவானார்னா அவர் வழி நடத்துவார். பேச்சாளர்களால் ஒரு கட்சியை நடத்த முடியாது. நீங்கள் நட்சத்திர பேச்சாளர்களாக சில பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்க செயல் திட்டங்களில் ஏதாவது வழிவகுத்து கரெக்டாக செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு. அப்போ காளியம்மாள் இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா எல்லா பேச்சாளர்களுக்கும் அது பொருந்தாது. பேச்சாற்றல் மிக்கவர்களும் அதிலேயே செயலாற்றல் மிக்கவர்களும் இருக்கிறாங்க. இந்த ஏதாவது ஒரு புள்ளியில் இப்போ சீமான் வந்து பேச்சாற்றல் மட்டும்தான், செயல்திறன் கிடையாது, நிர்வாகத்திறன் கிடையாது. இப்போ கலைஞர் பேச்சாற்றல் மிக்கவர் தான், ஆனால் நிர்வாகத்திறனும் மிக்கவர். நீங்கள் வந்து யாராவது ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒரு கிளை செயலாளர் பேரை வந்து கட்சி தலைவர் நினைவு வச்சுருப்பாரான்னு கேட்டால் கலைஞர் நினைவு வச்சுருப்பார், கரெக்டாக பெயர் சொல்லி அழைப்பார். அந்த மாதிரியான பயிற்சி வந்து அரசியலில் உள்ளவங்களும் இருக்காங்க.
நிர்வாக கட்டமைப்பை வந்து வழிநடத்துவதற்கு சீமானுக்கு வந்து பழக்கம் இல்லை. இப்போ உலக தமிழர்களா இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் குறிப்பா வந்து காளியம்மாளுக்கு பின்புலமா செயல்பட தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும்? ஏன்னா நாம் தமிழர் குறிப்பா சீமான பொறுத்தவரைக்கும் நிறைய அதிருப்திகள் வந்து உலக தமிழர்கள் மத்தியில இருக்கு. பல வருஷமா அவர் வந்து நாம் தமிழர் வந்து ஆட்சிக்கு கொண்டு வரணும், தமிழ்நாட்டை தமிழ் மக்கள் தான் ஆளணும் அப்படிலாம் பேசுறாரு. ஆனாலும் தமிழ் ஒரு ஒரு குறிப்பிட்ட அங்கீகாரம் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி கூட பெற முடியலங்கிற ஆதங்கம் அவங்க மத்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஒரு கூட்டணி வச்சாது காளியம்மாள் மூலமாவது ஒரு அங்கீகாரத்தை பெற முடியுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகக்கூடாது என்பதற்காக தான் ஒரு கூட்டணியை வைக்கல. ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, சீமான் ஏன் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் தன் தரப்பு நியாயமாக என்ன சொல்வார்னா, தூய தமிழ் தேசியம் பாரு, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. தூய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் பாரு. அப்புறம் இங்கே என்ன இந்திக்காரன் ஆண்டுக்கிட்டு இருக்கான்? தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள்றான், இந்தியாவை தான் இந்தியன்னு சொல்லிக்கிட்டு தமிழர் ஆள முடியலை. இது மாதிரி ஒரு அரசியலை வந்து அவர் சொல்லுவார், தூய தமிழர் அப்படிம்பார். அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளத்துலேருந்து வந்திருக்கிறாரு, ஜெயலலிதா கன்னடத்துலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் இப்படி ஒரு கட்டுக்கதைகள் நிறையா இருக்குது. கருணாநிதியுடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணது மாதிரி அவங்க வந்து வேறு மாநிலத்துலேருந்து வந்தவங்க எப்படின்னு ஒரு கட்டுக்கதையை அவர் அடிச்சு விடுவார். அவங்கெல்லாம் தெலுங்கு, ஏன்னா ஆதாரம் இல்லைல்ல எதுக்குமே, போகிற போக்கில் ஒரு கதை சொல்கிறது தானே. அதே கதையை சீமானுக்கும் சொன்னாங்க. சீமான் வந்து ஒரு மலையாளி அப்படின்னு ஒரு கதையும் சொன்னாங்க. அவங்களோட முன்னோர்கள்லாம் மலையாளத்துலேருந்து கேரளாவிலேருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக பரம்புக்குடி பக்கம் வந்தவங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் யார் எங்கேருந்து வந்தாங்க, இது நமக்கு அவசியம் இல்லாதது. யார் யாருக்கு பிறந்தாங்க அது நமக்கு அவசியம் இல்லாதது. இது சாதியவாதிகளுடைய மனநோய். இது ஒருவன் என்ன செயல் செய்கிறான். இப்போ நம்ம யாரோ கண்டுபிடித்த மைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம், யாரோ கண்டுபிடித்த ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறோம். இந்த மனித குலத்துக்கு ஒருவன் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறான், ஒருத்தன் கேமரா கண்டுபிடிக்கிறான், ஒருத்தன் மைக்கு கண்டுபிடிக்கிறான். ஒரு கண்டுபிடிப்பை இந்த மனித குலத்துக்கு தர்றான்ல, அப்படி தர்றவன்லாம் அவன் ஜாதிக்காரனுக்காக தந்தான். ஒரு மருத்துவ சிகிச்சை, ஒரு புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறான், அவன் ஜாதிக்காரனுக்கு கொடுத்தாங்க அவங்க. இது மனித குலத்துக்கு கொடுக்குறான்ல. அப்போ ஒரு மனிதனுடைய செயல் தான் சிறந்ததே தவிர, நம்ம எங்கோ இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம யாரோ வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சாங்க அதனால் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டேன் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ அப்படி செய்ய நான் விமானம் ஏற மாட்டேன், என் முன்னோர்கள் தான் கண்டுபிடிச்சாதான் நான் ஏறுவேன், தமிழர்கள் பயன்படுத்தாத ஒன்றை நான் பயன்படுத்தினா கட்ட வண்டியிலன்னு போகணும், அப்புறம் கோவணம் தான் நான் கட்டணும், இதே கட்ட முடியாது, பேண்ட் சட்டை போட முடியாதுல்ல. அப்போ ஒரு பழமைவாதத்தை அவர் பேசுகிறார். சீமான் பேசுவது முதல்ல அறிவியலுக்கு புறம்பானது. கட்டுக்கதைகள் பொய்களை வந்து கற்பனாவாதங்களை பேசுகிறார். வாயிலேயே ஒரு பாகுபலி கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மகாபாரத போர் நடக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கெல்லாம் சோறு சமைச்சு போட்டதே நம்ம தமிழர்கள் தாண்டா, ஹாஹாஹா ஓஹோங்கிறாரு. இதெல்லாம் பைத்தியக்காரன் கூட பேச மாட்டேன் அப்படி. அதுவே கற்பனை கதைன்னு எழுதினவங்களிலிருந்து சொல்லப்பட்ட எவ்வளோ இருக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாவற்றிலையுமே உண்மையான தமிழ் தேசியத்தை நோக்கிய பயணத்தை அவர் செய்யலை. ஒரு வலதுசாரி கோட்பாடோட கூடிய மதவாதத்தை சாதியவாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பிற்போக்கு தன்மை வாய்ந்த ஒரு அரசியலை அவர் செய்கிறார். அது மூலமாக பெரிய ஆதாயம் அடைகிறார். அவர் வசூல் வேட்டை அடைக்கிறார். அதனால் அவர் வெளியில் வந்து கருணாநிதியை எதிர்க்கிறேன், உதயநிதி எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு. அவருடைய உண்மையான நோக்கம் திரள்நிதி தான், உதயநிதியோ கருணாநிதியோ அல்ல. அதனால் அவர் உண்மையான அரசியல் தன்மையோடு அவர் செயல்படலை. அதனால் மாற்று தலைமைகளை உருவாக்க வேண்டிய நேரம் தமிழ் தேசியத்திற்கு வந்து விட்டது. அதனால் என்ன பண்ணுறான்னா, தமிழ் தேசியத்தில் தீவிரமாக செயல்பட்டவன் நம்ம திமுகவுக்கு போக வேணாம், அதிமுகவுக்கு போக வேணாம், நம்மளே ஒரு அமைப்பு கட்டுவோம், அந்த அமைப்புக்கு ஒரு முகம் உருவாகணுங்கிறதுக்காக வேல்முருகனை தலைவராக்குவோம் அப்படின்னு தான் மாவீரர் தினத்தை திருச்சியில் போய் பெரிய அளவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கினாங்க. அது மாதிரி இவங்க ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்படணுங்கிறக்காக தான் தமிழ் தேசிய கனவை நம்ம விதைப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அவங்களுக்கு மாற்றாவும் அவர் செய்ய தவறியதை காளியம்மாள் செய்யறதுக்கான ஒரு மூவாவும் உங்களுடைய விலகலை பார்க்கலாம். ஆமாம், அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படி அவங்க எடுக்கிற இயக்கம் வந்து ஒருவேளை வந்து செல்லுபடி ஆகலை, செல்வாக்கு பெற முடியல அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, திமுகவில் சேருவாங்களா, தமிழக வெற்றி காலத்தில் சேருவாங்களாங்கிறத பின்னாளில் அவங்க யோசிக்கலாம். இப்போதைக்கு அவங்களுடைய முடிவு இப்படி தான் இருக்குது.